ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்ரூமில் நாங்கள் பைப் லைனிங் போட்டிருக்கோம். இது சோலாருது, கீசருது, ஷவர் எப்படி போடணும் எல்லாம் காமிக்கிறேன். படம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது 28 இன்ச் கீழேருந்து 28 இன்ச்சுக்கு டேப் வச்சுருக்கோம். இந்த டேப் என்னத்துனாக்கா, இங்கே வெஸ்டர்ன் பேசன் வருது. அந்த பேசனுக்கு கனெக்டிங் ஹோஸ் போட்டு டேங்க் கனெக்ஷன் போட்டுருது. இந்த பேசனுக்கு வரும். இந்த டேப் வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே வச்சுருக்கிறோம். இது வந்துட்டு கல்வருக்கு கன்னு எல்பாசெட் கன்னுக்கு இங்கே டேப் வச்சுருக்கோம். அதே மாதிரி இது கோல்டு வாட்டர் லைனு அப்படியே நேராக இங்கே வருது. இங்கே வந்துட்டு 2 டேப் வச்சுருக்கோம். மேலே பார்த்தா கன்சல்டிங் வால்வு 2 வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் பாருங்க, இங்கே ஏரோ மார்க் இருக்குது. அது மேலே போகிற மாதிரி வைக்கணும். கன்சல்டிங் வால்வு 3/4 இன்ச் கன்சல்டிங் வால்வு 2 வச்சுருக்கோம். கீழே இருந்து 32 இன்ச்சுக்கு டேப் இருக்கும். அதுலேருந்து 1.5 அடிக்கு கன்சல்டிங் வால்வு இருக்கும். டோட்டலாக நம்மளுக்கு வந்து 4 அடி வரும். 4 அடி கிட்டத்தட்ட நம்ம லெவலுக்கு கன்சல்டிங் வால்வு வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே டீ போட்டு மேலே ஷவர் வச்சுருக்கோம். இது ஹாட் வாட்டரு. இந்த லைன் ஹாட் வாட்டர். இது இப்படி போய் மேலே போகுது. அந்த லைனுக்கு நாங்கள் சோலார் லைனும் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு கனெக்ஷன் இது வச்சுருக்கோம் பாருங்கள், கன்சல்டிங் வால்வு வச்சுருக்கேன். இந்த சோலார் லைன் வெளியிலேருந்து சோலார் லைன் வந்தால் இது ஆன் பண்ணால் நம்மளுக்கு சுடு தண்ணி இப்படி வந்துருக்கு. ஆஃப் பண்ணால் கீசர் தண்ணி மட்டும்தான் வரும். சோலார் லைனு இது கனெக்ஷன் ஆகாது. இங்கே வந்துட்டு 2 வச்சுருக்கேன். இது பஸ் தண்ணி லைனு, இது சுடு தண்ணி லைனு. இதுக்கு ஜம்ப் ஆகுதுன்ட்டு இங்கே ஒரு பைபாஸ் பெண்ட் போட்டுருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது அவுட்புட் போகுது. கோல்டு வாட்டர் லைனு பச்சை தண்ணி லைன் வெளியில் போகுது. இங்கே ஒரு டீ வச்சுருக்கோம். இது என்னன்னாக்கா இங்கே ஒரு வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணுறதுக்கு. வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணாங்கனாக்கா அதுக்கு தண்ணி வேணும் இல்லை, அதனால இதுக்கு ஒரு டேப் வச்சுருக்கோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரியணும். அப்படியே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.